ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு டாஸ்க் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். லாஸ்ட் 1 வீக்காக வீடியோவே போடலாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அதே மாதிரி வீடியோ ஷூட் பண்ணவும் டைம் இல்லை. இந்த வீடியோ ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்தது. அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவில் ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ காலையில் அன்னைக்கு 4:30 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சு நான் எதுவுமே பண்ணலை. நான் எப்பவும் போல் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவேன் இல்லையா, நான் அது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே தான் இருந்தேன். அன்றைக்கி எங்கள் மாமியார் அம்மா 2 பேருமே வீட்டில் தான் இருந்தாங்க. அதாவது நம்ம காரில் காலையில் ஒரு 7 மணிக்கு போல் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி நாள் நாங்கள் பிளான் பண்ணியாச்சு. ஸோ அம்மா மாமியார்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. குட்டீஸு அப்புறம் ஹஸ்பண்ட் நான் 2 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி. குட்டீஸ் வந்துட்டு ஃப்ரைடே அன்றைக்கி லீவும் போட்டாச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு கடற்கரை வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. அம்மா வந்துட்டு புளிசாதம்ல லெமன் சாதம் அது கலரிட்டு அதுக்கப்புறம் கூட போய் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு இங்கே விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அந்த 6 to 7 வரும் இல்லையா, அந்த டைம்ல நான் விளக்கேற்றிட்டேன். ஒரு 7:30 போல் கிளம்புனா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் டைம் ரொம்ப எழுதிருச்சு. ஒரு 8 o'clock தான் போயிருந்தோம். ஆனால் எந்திரிச்சு இந்த சமையல்லாம் செய்யறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. செய்யல அப்படின்னா நம்ம டக்குன்னு கிளம்பிருக்கலாம். பட் சமையல் செஞ்சு இப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டு தைப்பூசத்துக்கு மாலை போட்டிருந்தோம் இல்லையா, அப்போ தைப்பூசம் முடிஞ்சு நான் வந்துட்டு மாலை கலட்டிட்டேன். அவங்க மாலை போட்ட கையோடவே இன்னொரு மாலையும் போட்டாங்க, சிவனுக்காக போட்டாங்க. ஸோ சிவராத்திரி அன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எப்போவுமே மலையனூர் தான் போவோம். மலையனூருக்கு போயிட்டு அங்கே சாமிக்கு சேவனதெல்லாம் செஞ்சுட்டு புடவை பழம் வளையல் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் மாலை கழட்டுற மாதிரி நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். ஆனால் மலையனூரில் வந்துட்டு இந்த டைமில் இந்த மயனக்குள்ள டைமில் வந்துட்டு போக முடியாது, உள்ளேயே போக முடியாது. இன்னும் அங்கே சாமி மேலே எதுவும் போடவும் மாட்டாங்க. அது நமக்கு மனசுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிருக்கோம், சாமியும் பார்க்க முடியல, சாமி மேலே புடவையும் போடலை அப்படின்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லையா. அதனால் நாங்கள் வந்துட்டு ஒரு 3 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏரியாவில் வந்துட்டு அங்காளம்மன் கோவில் இருக்குது, அங்கே தான் நாங்கள் போவோம். அங்கே போயிட்டு நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அந்த கோவிலில் பண்ணிடுவோம். அங்கே பண்ணிட்டு மலையனூருக்கு வந்துட்டு சும்மா சாமி மட்டும் பார்த்துட்டு வரதுக்காக போயிட்டு வருவோம். முன்னாடி நாள் வந்துட்டு இந்த மயான கொலை அன்னைக்கு நாங்கள் இங்கே போயிட்டு வந்திருந்தோம். அப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நான் மீட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நைட்டு சூற விட்டுறதுன்னு நினைக்கிறேன், கொல்ல விட்டுறது சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி அது வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அது வீடியோ எடுத்து அப்படின்ட்டு. ஆனால் அது 12:30 தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்களா. நாங்கள் மறுநாள் கோவிலுக்கு வேற கிளம்பணும். அதனால அந்த வெறும் அந்த பொம்மை மட்டும் ஒரு மாதிரி மண்ணல்லாம் பொம்மை செஞ்சு வைப்பாங்களே பெருசா, அது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு படம்லாம் போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து காலையில் தான் எந்திரிச்சு நாங்கள் இது மாதிரிலாம் கிளம்பியிருந்தோம். சனிக்கிழமை போகலான்னு தான் பிளான். சனிக்கிழமை போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்பயுமே சாமி பார்க்க முடியாது. ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவுனால எல்லாருமே வந்துடுவாங்க. மயனாக்குள்ள வியாழக்கிழமை, மயனாக்குள்ள முடிஞ்சு நம்ம வெள்ளிக்கிழமை போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும், நம்ம சாமி நல்லா பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். அதே மாதிரி செம்ம ஃப்ரீயாக இருந்ததுங்க, நல்ல காலியாக இருந்தது. நாங்கள் போனதும் சாமி டக்குன்னு பார்த்துட்டோம்னா பார்த்துக்கோங்களேன், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரீயாக இருந்தது. ஸோ எங்கள் மாமியார் எங்கள் அம்மா அப்புறம் நான் 3 பேருமே கிளம்பியாச்சு. நான் வந்துட்டு ஒரு 3 ட்ரெஸ் எடுத்திருந்தேங்க. ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். 3 அழகாக ஃபுல் ஃப்ராக் மாதிரி எடுத்திருந்தேன். சரி மயனக்குள்ள அன்னைக்கு போடுறதுக்காகவும் இந்த மாதிரி கோவில் போடுறதுக்காகவும் ஒன்று எடுத்திருந்தேன். ஆனால் இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கல, உண்மையாகவே வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் எப்பவுமே XXL வாங்குவேன். XXL வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் அந்த கை கிட்ட ஆர்ம்ஸ் கிட்ட எல்லாம் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நான் வந்துட்டு அதை ஸ்டிச் பண்ணி போட்டுக்குவேன். ஆனால் ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே எனக்கு இன்ஸ்டாஸ் நல்லா ஆயிருக்கு இல்லையா, ஸோ நல்ல லூஸாக இருந்தது. சாமி பாட்டு தான் கொண்டாடுறது. ஓகே ஓகே. என்னடா இது இவ்வளோ லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ட்ரெஸ் போடவே இல்லை, அப்படியே வச்சாச்சு. நான் முன்னாடி கூட ட்ரை பண்ணி பார்க்கல. முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தா கூட டக்குன்னு கடையில் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிருக்கலாம். நானே அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிடுவேன். இருந்தாலும் மிஷின் வந்துட்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா அப்படியே தான் இருக்குது. அது வாங்கி அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே ஜாம் ஆயிருக்கு. அதை நம்ம இது பண்ண முடியாது. கிளம்பியாச்சு. முதல்ல விநாயகர் சாங், அதுக்கப்புறம் குலதெய்வ சாங், அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்காளம்மன் பாட்டு, முருகர் பாட்டு இதெல்லாம் போட்டு அந்த வைபோடவே கிளம்பியாச்சு. மலையனூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே விழுப்புரம் தாண்டி ஒரு கோவில் ஒன்று இருக்குது ஜெஞ்சி கிட்ட, எறும்பு சித்திர கோவில். அங்கே தான் போயிருந்தாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அழகான கோவில், நல்ல வைப்ரேஷன் இருந்தது.
கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாம நிறைய சித்தர்கள் பூமியில வாழ்ந்து தான் இருக்காங்க, இன்னமும் இருக்க தான் செய்யறாங்க. நிறைய பேர் பூத உடலை வந்துட்டு இங்க பூமியிலே விட்டுட்டு போயிருக்காங்க, ஆன்ம வழியா போயிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு எந்தெந்த சித்தர் கோவிலாம் நமக்கு தெரியுதோ வீட்டு பக்கத்தில் இருக்கோ அங்கே நம்ம போயிட்டு வரது ரொம்ப நல்லது. 1000 கோவில்களுக்கு சமம் ஒரு ஜீவா சமாதி போயிட்டு வரதுன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ நாராயண பெருமாள் கோவில் எறும்பு சித்தர்னு சொல்லுவாங்க. அவர் அங்கேயே ஜீவ சமாதி அடைஞ்சாருன்னு அங்கே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அங்கே அவர் கூடவே அந்த சித்தர் கூடவே இருந்த ஒரு தாத்தா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அவர் பத்தின ஃபுல் ஹிஸ்டரி நமக்கு அழகா உட்காந்து நல்லா நமக்கு தெளிவா அவர் சொல்லியிருந்தாருங்க, நிறைய சொல்லியிருந்தாரு. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்குமே அவர் வந்துட்டு அவரை பத்தின விசேஷங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அங்க பைசா வாங்குறது, பைசா கொடுத்தாதான் இது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம கோவில்ல போனா கூட பைசா கொடுத்தாதான் ஆயிட்டு நம்ம சாமி கிட்டே விடுவாரு, அந்த மாதிரி எதுவுமே இங்க நடக்காதுங்க. அங்க ஸ்பெஷல் என்னன்னா உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் இங்க வந்து நீங்க அன்னதானம் பண்ணுங்க. அதுதான் அங்க, இதுதான் உண்மை. தானம் தர்மம் பண்றதா சித்தர்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு மெய்ப்பொருளே வந்துட்டு இந்த தானம் தர்மம் தான். எறும்பு சித்தர்னு பேர் கொள்ள காரணம் என்னன்னா அவருடைய பூத உடலையே எறும்புகளுக்காக கொடுத்துட்டாராம். அவருடைய 2 கால்களையுமே எறும்பு தான் வந்துட்டு அப்படியே அரிச்சு அரிச்சு வச்சுட்டு இருந்தாமா. அது நிறைய விசேஷங்கள் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அது நான் சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளவா அந்த ஒரு இது இருக்காது. நீங்க கண்டிப்பா அங்க போயிட்டு வாங்க. யார் இந்த வீடியோ பாக்குறீங்களோ அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பின் பண்ணியும் வைக்கிறேன். கண்டிப்பா அந்த கோவில் போயிட்டு வாங்க. ரொம்ப சின்ன கோவில் தான், பட் வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு அவ்வளோ பெருசு. சாமியை நம்ம கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும். சித்தரே அப்படியே அவருடைய ஸ்டாச்சு அப்படியே அங்கே வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சங்கு ஊதும் போது அந்த சத்தத்துக்கு எதிரொலியா நாய் வந்துட்டு ஊழிடுறது வந்துட்டு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அங்கே நாங்கள் போயிருந்தோம் இல்லையா, அப்போ நம்ம வீட்டிலேருந்து சமையல் செஞ்சு போயிருந்தேன். வீட்டில் சமையல் நாங்கள் செஞ்சது தான், ஆனால் சாப்பிடல. அங்கே போயிட்டு சித்தருக்கு சாமிக்கு கொஞ்சமாக படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்களுமே அங்கேயும் சாப்பிட்டுட்டு அந்த ஐயா கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நாங்கள் கேட்டிருந்தோம். எறும்பு சித்தர் ஐயா பற்றி நிறைய விசேஷங்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த குரு பூஜை நடக்கும், பௌர்ணமிக்கு நடக்கும், அமாவாசை நடக்கலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் போடுறதா தான் வந்து போடுங்க அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, பெரிய பெரிய கோவிலில் தான் நம்ம போய் எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. நம்மளால முடிஞ்சது காசு பணம் அங்கே கேட்கவே இல்லை, தானம் தர்மம் தான் கேட்குறாங்க. அன்னதானம் போடுங்க, அது போதும், ஐயாக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு அவருமே சொல்றாரு. ஸோ வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்ம அன்னதானம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாமியோட விசேஷங்கள் எல்லாமே அவர் கிளியராக சொல்லியிருந்தாரு. கேட்க இன்னுமே உட்காந்து கேட்கலாம் அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ நம்ம மலைநகர போகணும்ல, அதனால அங்கேருந்து ஒரு 2 hours 3 hours மட்டும் தான் அங்கே நாங்கள் உட்காந்துருப்போம். உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு சாமிகிட்ட நல்லா ப்ரே பண்ணிட்டு நம்மளே சாமிக்கு ஆரத்தி காட்டுறது இது எல்லாமே அங்கே நடந்தது. இது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக தான் போனது. போயிட்டு இவ்வளோ ஒரு பிளஸிங்ஸ் ஃப்ரைடே அது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஸோ போயிட்டு சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மலைநகர் பொதுவாக எனக்கு ஹஸ்பண்டுக்குமே சரி கோவில் கோலம் போகிறத விட இந்த மாதிரி ஜீவ சமாதியாக இருக்கட்டும் இல்லை சித்தர்கள் கோவிலாக இருக்கட்டும் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு வர்றது தான் எங்களுக்கு பிடிக்கும். எனக்குமே அதுதான் பிடிக்கும். பழனிக்கு போனால் கூட நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அதில் மூத்த சித்தர் முருகர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அகத்தியர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பழனி போகும்போது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக பழனியில் இருக்கும். அதுவும் நம்ம பழனி முருகரை பார்த்துட்டு உடனே அங்கேருந்து கனகன்பட்டி கோவில் போட்டு வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். கனகன்பட்டி சித்தரை பற்றி நான் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பழனி போகும்போது அந்த பிளாக் எடுத்தேன் அப்படின்னா அவரை பற்றி நான் பேசாமல் இருந்திருக்கவே மாட்டேன். நிறைய பேரும் சொல்லியிருக்கீங்க, அக்கா நாங்கள் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த கோவிலே நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. கண்டிப்பாக கோவில் போறீங்க, கோவிலுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா நியர்பை ஏதாவது சித்தர் கோவில் இருக்கு அப்படின்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சோ தெரியாம கோவில்கள்லாம் இருக்கதான் செய்யுது, இருக்கும். கேட்டு பார்த்துட்டு அங்கேயுமே போயிட்டு வாங்க. சித்தர்கள் குருன்னு சொல்லுவாங்க. குருக்கள் வந்துட்டு நமக்கு எப்பவுமே கூட தான் இருப்பாங்க. நம்ம அவங்க காலை போய் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை கைவிடவே மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணினாலும் நமக்கு எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு நமக்கு பிரித்து பார்த்து நமக்கு அதில் என்ன தேவை இருக்கோ நமக்கு அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. எல்லா சாமியும் நம்ம கூட இருக்குமான்னு தெரியாது, ஆனால் எல்லா சித்தர்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. நம்ம ஒரு சித்தரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சித்தர் வழியாகவே நம்ம அடுத்தடுத்து மறுபிறவி இல்லாத வாழ்க்கையை நம்ம சீக்கிரம் அடைஞ்சிடலாம். சித்தர்களை வணங்குறவங்க கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்க. அது வந்து எழுதப்படாத ஒரு உண்மை. அது நம்ம ஷிரடி சாய்பாபாவாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், எல்லாருமே சித்தர்கள் தான். ஸோ ஏதாவது சித்தரை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஒரு இதுதான் அதுதான் அப்படின்னு எதுவுமே பார்க்காதீங்க. இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அப்படின்னு எதுவுமே பார்க்காதீங்க. சித்தர்கள் எல்லாமே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க தான் சித்தர்கள். அவங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போனாதான் அவங்க எல்லாமே வந்துட்டு நமக்கு புரிய வைப்பாங்க. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த அக்கா சொன்னால் உண்மையாக தான் இருக்கும், இந்த அக்கா சொன்னால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அந்த கோவிலுக்கு. மாற்றங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். ஸோ அங்கேருந்து நாங்கள் மலையனூர் கிளம்பிட்டோன்னு சொன்னோம் இல்லையா, உள்ளே வந்துட்டு செம்ம ஃப்ரீயாக இருந்ததுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. உள்ளே போயிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மூலசாந்தக்கிட்ட போயாச்சு. நாங்கள் 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் தான் பார்த்தோம். ஆனால் 100 ரூபாய் டிக்கெட்டும் அங்கே செம்ம ஃப்ரீயாக இருந்தது. ஃப்ரீ தர்ஷனம் அதுக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருந்தது. எதுக்கு வர டிக்கெட் வேறு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பொதுவான லைன்லேயே அப்படியே கிளம்பியாச்சு.
போயிட்டு என்ன ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல சாமியை பார்த்தாச்சு. நான் எப்பவுமே சாமி லாஸ்ட் இயர் வந்துட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்துருந்தோம், கருவறைக்குள்ளே போய் பார்த்துருந்தோம். அது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனில் போயிருந்தோம். பட் இந்த தடவை அந்த ரெக்கமெண்டேஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம சாமி கிட்டக்க பார்க்குற மாதிரி நமக்கு பிளஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் உற்சவர் இருப்பார் இல்லையா, அவருமே பார்த்துட்டு அங்கேயே கோவிலில் ஒரு 10 நிமிஷம் கிட்ட உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேக் சைடு வந்துட்டோம். அங்கே பெரியாயி இருப்பாங்கல்ல, குங்கும மஞ்சளை வாங்கி அவங்களுக்கு கூட்டிகிட்டு அம்மா வந்துட்டு குழந்தை சுருவம் வாங்கி செலுத்திருந்தாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போது நம்ம கூட்டத்தில் நெரிச்சலோடு போயிட்டு சாமியை பார்க்கறத விட அப்போ நம்ம சாமி நிம்மதியாகவும் பார்க்க முடியாது. ஏன்னா பின்னாடி கத்திட்டே இருப்பாங்க, அந்த ஐயருங்களும் வந்துட்டு போ 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 அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து சாமியிட சொல்லவே முடியாது, பேசவும் முடியாது. அதனால அந்த மாதிரி ஆனால் அந்த மாதிரி போடுறது சிலருக்கு பிடிக்கும். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அந்த மாதிரி போய் நம்ம சாமி பார்க்கறத விட இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா ஃபெஸ்டிவலும் முடிஞ்சு சாமி எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்களோ அப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் சாமிகிட்ட பேசலாம், அவங்களும் நமக்கு ஏதாவது பதில் கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு சாமி கூட ஒரு ஐ கான்டாக்ட் வச்சு நம்ம சாமி நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால தான் நான் எப்பவுமே இந்த கூட்டத்தில் போக மாட்டேன், தனியாக போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஸோ அன்னைக்கு இந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எறும்பு சித்தர் கோவில் போனதாக இருக்கட்டும், மலையனூர் சாமியை நல்லா திருப்தியாக பார்த்ததாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா அமைஞ்சது. கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க.